அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் தங்கராஜ். திருநெல்வேலி மாவட்டம் சுண்டன்குறிச்சி அப்படின்ற கிராமத்துலேருந்து வர்றேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2021 சப் இன்ஸ்பெக்டரில் தேர்வாகி இப்போ செப்டம்பர் 1 ட்ரைனிங் செல்ல இருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம், எப்படி இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 2018 முடித்தேன். கோயம்புத்தூரில் படிச்சிருந்தேன். 2018 முடித்த உடனே என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை இல்லாமல் நானும் சரி இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், ஏதாவது ஒரு வேலைக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்ற பேரில் ஒரு கம்பெனியில் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுவும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான். ஆனால் ஒரு கட்டாயமான ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு. காரணம், எங்கள் அத்தான் ரஞ்சித் பிரபு, அவர் தான் வந்து முதல்ல எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் மோட்டிவேட்டில் தான் நான் வந்து சரி நம்ம போனால் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவரை பார்த்து தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. காரணம், அவரோட விடாமுயற்சி. எப்படியாவது நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போவேன் அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தார். அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. அவரோட உதவியில் தான் வந்து நான் படிக்கவே ஆரம்பித்தேன். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்கே போய் சேரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்போ தான் திருவண்ணாமலையில் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இது வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ எங்கள் அத்தா அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மேக்ஸ் ஸ்டாஃபாகவும் கூட. சரி அப்போ அத்தாங்க கூட சேர்ந்து நம்மளும் படிக்கலாம் அப்படின்ற பேரில் நானும் தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி திருவண்ணாமலையில் போய் என்னோடய படிப்பை தொடங்கினேன். 2018 அங்கே எஸ்ஐ ஃப்ரீ கிளாஸும் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா குரூப்பன் ஃப்ரீ கிளாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போனோடனே எஸ்ஐ ஃப்ரீ கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சைடு குரூப் ஒன் கிளாஸு போய் அட்டன் பண்ணுவேன், ஒரு சைடு எஸ்ஐ வந்து மேக்ஸ் சைக்காலஜி இதை ஒரு சைடு அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படி தான் என்னோடய பயணம் முதல்ல தொடங்குச்சு. ஆனால் 2018 ஆரம்பித்தது. 2019 ஸ்டார்டிங்கில் கால்ஃபார் பண்ணாங்க. ஆனால் கால்ஃபார் பண்ணி உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாள் கட்டமாக எந்த ஒரு எக்ஸாமே வரலை. மெயினாக சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட காலமாக ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு. அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு சைடு படிச்சுக்கிட்டே இருந்தப்போ இடையில வந்து எக்ஸாம் குரூப் 4 வந்துச்சு, போலீஸ் எக்ஸாம் வந்துச்சு. ரெண்டுமே அட்டன் பண்ணேன். போலீஸ் எக்ஸாம் நான் ரிட்டனில் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபிசிக்கலில் வந்து என்னால் சரியாக பண்ண முடியாதனால ஃபிசிக்கல் அன்ஃபிட் ஆகிட்டேன். திருப்பி குரூப் 4 எழுதினேன். குரூப் 4 எழுதி ஒரு அரௌண்ட் ஒரு 160 கொஸ்டின் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அதனால் அதுலேயும் சரியாக என்ன சொல்கிறது அச்சீவ் பண்ண முடியல. தொடர்ந்து அடுத்தடுத்து விடாமல் திருவண்ணாமலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். திருவண்ணாமலையில் இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய அட்மின் சார் மிஸ்டர் சரண் சார். அவங்க தான் வந்து எனக்கு அங்கே இருந்த வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷர்னே சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த ஒரு 3 வருஷம் இந்த அகாடமியில் பயணிச்சிருக்கேன். ஒரு ரூபா காசு கூட நாங்கள் கட்டினது கிடையாது. ஒரு 3 வருட காலகட்டமாக என்னைய படிக்க வைக்கிறதுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து அகாடமிலேருந்தே பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி, திருவண்ணாமலையில் படிச்சுட்டு இருந்தப்போ அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொன்னேன். அப்போது அங்கே இருக்கும்போது தான் நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சைடு அங்கே நல்ல போட்டியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, எக்ஸாம் கால்ஃபார் வந்துச்சு. 2019 ஸ்டார்ட் பண்ணது, 2020 தான் எக்ஸாம் வர ஆரம்பிக்குது. எக்ஸாம் எழுதி ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ண டைமில் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஃபிசிக்கலுக்காக தென்காசிக்கு வந்துட்டேன். தென்காசிக்கு வந்தப்போ தான் மாரியப்பண்ணன், ஆகாஷ் அண்ணன் அப்போ தான் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பழக்கமானாங்க. அது வரைக்கும் நல்லா தெரியும் ஆனால் எனக்கு. ஆனால் இங்கே வந்து தென்காசி வந்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பன் சார் தான் சொல்லணும். சார்னு சொல்கிறத விட எனக்கு அண்ணன், கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் எனக்கு வந்து அண்ணன். இவ்வளோ நாள் நான் இங்கே இருந்திருக்கேன், தென்காசியில் இருந்திருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்டாஃபாக என்னை வந்து அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அண்ணனும் மாரியப்பன் அண்ணன் தான். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. சரி, இந்த ஃபிசிக்கல் வந்து பண்ணுறதுக்காக நான் தென்காசி வந்தேன். தென்காசி வந்தப்போ நல்லா ஃபிசிக்கல் பண்ணி சரி நம்ம ஆல்ரெடி போலீஸ் ஃபிசிக்கலில் விட்டுட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தேன். அப்போ நீ ஃபிசிக்கல் பண்ணுடா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சார், மாரியப்பன் சார், அப்புறம் என் அத்தா ரஞ்சித் பிரபு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, என்னோடய அக்கா தீபாக்கா, இவங்கெல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து எனக்கு உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த ஒரே காரணம் தான் எனக்குள்ளே வந்து சரி நம்மளால் முடியும், கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கல் போனோம்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற போனேன். ஃபிசிக்கலும் ஃபஸ்ட் நாளே போயிருந்தேன். 15க்கு 15 எடுத்தேன். ஃபிசிக்கல் நல்லபடியாக பண்ணிட்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பி இன்டர்வியூக்கு நான் வேறு எங்கேயுமே வெளியிலே போகலை. ஏன்னா நான் படிக்கிறது ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில். இங்கே மட்டும்தான் நான் இன்டர்வியூ பண்ணேன், வேறு எந்த இடத்துக்குமே போகல. இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வைக்கிறதுல ஒரு 50 இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. மதுரையில், தென்காசியில், கடலூரில், விழுப்புரத்தில் எல்லா பிரான்ச்லையும் போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எல்லா பிரான்ச்லையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால எனக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்லபடியாக பாஸ் பண்ணி இப்போ செப்டம்பர் 1 வந்து நான் ட்ரைனிங் செல்ல இருக்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் என்ன, யார் என்னை இவ்வளோ காலகட்டம் வழி நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த அகாடமி அப்படின்றது என்னோட இன்னொரு வீடு மாதிரி நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு 3 வருஷ காலகட்டமாக நான் வந்து இங்கே தங்கியிருக்கேன்னு சொல்கிறத விட இவங்களோட ஒரு
மிகப்பெரிய பயணத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றத தாண்டி கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து டெஸ்ட் வைக்கிறதுலேருந்து எல்லாமே நான் அங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர்றப்ப தான் நினச்சேன், சரி எப்படி ஃபீஸ் கட்டி படிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்றப்ப தான் இங்கே என்னென்னா மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் இது வந்து. ஏன்னா எந்த ஒரு ஃபீஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல படிக்க வைப்பாங்களா அப்படின்னா அது கஷ்டம் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு. ஆனால் என்னை ஒரு 3 வருஷ காலகட்டமாக ஒரு பில்லர் மாதிரி நின்று தாங்கினது இந்த அகாடமி தான். அந்த அகாடமிக்காக நான் மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். கட்டாயம் வந்து இந்த அகாடமியோட பேரை என்றைக்கும் என்னோடய வாழ்நாள் முழுவதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களாலையும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இது இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இந்த விடாமுயற்சியோட டெய்லி ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கட்டாயம் அதை படிச்சுட்டு தான் தூங்கணும். வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், செய்தக்க அல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டாலும் தப்பு, செய்யக்கூடாத செஞ்சாலும் தப்பு. அதே மாதிரி தான் நம்மளும். நீ படிக்கணும்னு நினச்சிட்டேன்னா அன்றைக்கி படிச்சுட்டு தான் தூங்கணும். படிக்கக்கூடாது, இல்லை இதை நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போகவே கூடாது. சரிங்களா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லபடியாக படித்து நம்மளாலையும் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுங்க. சிலபஸில் கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த டாப்பிக்கு மெஜாரிட்டியாக கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்குறாங்க ரெண்டாவது அதை பார்க்கணும். அப்போ மெஜாரிட்டியான டாப்பிக்கை ரெண்டாவது படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். இந்த 2 சப்ஜெக்ட்டு ரொம்ப ஈஸியானது, ஆனால் மார்க் வந்து ஹையாக இருக்கும். இப்போ டிஎன்பிசிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்டும் சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் மார்க் பார்த்தா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரம் சிலபஸையும் கவர் பண்ணலாம், நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ணவும் முடியும். அதனால் எல்லோரும் நல்லா படிங்க, விடாமுயற்சியோடு படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொன்று, நீங்கள் படிக்கிறது ஒரு சைடு மறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா கொஸ்டின் பேங்க் வாங்கி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் நானும் பண்ணேன். ஏன் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தால் எக்கச்சக்கமான கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய ஐடியா கிடைக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ், ரெண்டாவது அதை அனலைஸ் பண்ணணும், மூணாவது படிக்கணும், நாலாவது டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி பார்த்தது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நிறையா பார்க்கணும். இதுதான் வெற்றி பெறதுக்கான 5 தாரக மந்திரங்கள். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கி படிக்கணும்னு நினச்சிட்டேன்னா இன்றைக்கி படிச்சிடணும். நான் அப்படியே சொல்லியிருப்பேன், வள்ளுவர் சொன்ன குரலை கூட. அதே மாதிரி தான் இன்னொரு கோட் வேர்டு, தேர் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் டே, this is yet another chance to make your dreams comes true. அதாவது இது நாளைய தினம் அப்படின்னு, இது இன்னொரு தினம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இது நம்மளோட கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு மற்றொரு நாள் அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட சுற்று வட்டாரங்கள், என்னடா ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கியே, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் உள்ளவங்க நம்ம கூட தயவு செஞ்சு ஒத்துக்கிடாங்க. சரியா? நெகட்டிவ் தாட் உள்ளவங்களோட தயவு செஞ்சு சேராதீங்க. எங்கே ஒரு சைடு பாசிட்டிவ் தாட் நிறையா இருக்கோ அவங்களோட சேர்ந்து படிங்க, அவங்களோட சேர்ந்து பயணிங்க. எக்கச்சக்கமான பேர் சொல்ல தான் செய்வாங்க, இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கேடா, எப்படா வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெற்று அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்களோ அன்னைக்கு அந்த உலகம் உங்களை வேறு மாதிரி பேசும். சரிங்களா? தன்னம்பிக்கையோடு படிங்க. முயற்சி கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். சரிங்களா? மற்றவங்க சொல்கிறாங்களே நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சிடவே கூடாது. நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியலைன்னா யாராலையும் முடியாது. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கட்டாயம் எல்லோரும் நல்லா படிங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியாளராக வரணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த தருணத்தில் என்னோடய வெற்றிக்கு காரணமாக இருந்த என்னுடைய அத்தான் ரஞ்சித் பிரபுக்கும் மற்றும் இந்த தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாரியப்பண்ணன், ஆகாஷ் அண்ணன் மற்றும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடியவங்க, சரண் சார், இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.